பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்று கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவுமாயிருக்கிறது என்றார்கள். வசனத்தை குறித்து தியானிக்கும் போது தேவனுக்கு மாத்திரமே மகிமையும் கனமும் வல்லமையும் உரியதாயிருக்கிறது. அவர் மாத்திரமே அதற்கு பாத்திரராயிருக்கிறார். ஏனால் அவர் மாத்திரமே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சித்தத்தினாலே, அவருடைய விருப்பத்தினாலே இந்த பூமியில் இருக்கிற அனைவரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஜீவனோடு இருக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகள், பலவிதமான ஜெயங்களை கட்டளையிடுவார். ஆனால் ஒருபோதும் அந்த மகிமையும் கனத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுக்கும்போது தேவனை மறுதலிக்கிறவர்களாய் மாறுகிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லா காரியத்திலும் மேன்மையாக வைக்க விரும்புகிறவராயிருக்கிறார். சாத்தானுடைய ஒரே நோக்கம் அவர்களுக்கு பெருமையை கொடுத்து அவர்களை தள்ளிவிட வேண்டும் என்பதே நோக்கமாயிருக்கிறது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையுள்ள ஒரு இருதயத்தை தேவன் விரும்புவதில்லை. ஒரு பெருமையுள்ள இருதயம் தேவனை நோக்கி பார்ப்பதும் இல்லை, அவரை துதிப்பதும் இல்லை, அவருக்கு கனத்தை செலுத்துவதும் இல்லை. ஆகையால் இன்றைய தினத்தில் லூசிஃபர் எவ்வாறாக விழுந்தானோ, தேவன் அவனையும் மகிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் பெருமை நிமித்தம் கீழே விழுந்தான். அவன் எவ்வாறு விழுந்தானோ, நாம் வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அவ்விதமான காரியங்களையும் அந்த இருமாப்புள்ள இருதயத்துக்கும் நம்மை ஒப்புக்கொடாமல் எல்லா மகிமையும் கனத்தையும் பாத்திரராய் இருக்கிற தேவனுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் துதியை செலுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும், மகிமையை தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஏனால் அவர் மாத்திரமே அதற்கு பாத்திரராய் இருக்கிறார். அவரே உங்களையும் என்னையும் சிருஷ்டித்து உருவாக்கி தமது சித்தத்தினாலே இந்நாள் வரைக்கும் ஜீவனம் பண்ண வைத்திருக்கிறார். இதை நன்கு அறிந்து நம் இருதயங்களை தூய்மைப்படுத்தி அவரிடமாய் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மகிமையும் கனத்திற்கும் பாத்திரராய் நீர் மாத்திரமே இருக்கிறீரப்பா. இதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம் அப்பா. இதை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் துதி துணியாய் உமக்கு ஏறெடுக்கிறோம். தூதர்கள் ஏறெடுக்கும்படி நாங்களும் ஆண்டவரை ஏறெடுக்கிறோம். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், ஒருவராய் ஆண்டவரே பெரிய அதிசயங்களை செய்பவர், ஆண்டவரே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், ஆண்டவரே இந்நாளில் ஆண்டவரே எங்களையும் கண்ணோக்கினதற்காக உமக்கு நன்றி. ஜீவனை கூட்டி கொடுத்ததற்காக நன்றி. கிருபையால் நிறைத்ததற்காக நன்றி. ரட்சிப்பை கொடுத்ததற்காக நன்றி. வெற்றிகளை கொடுத்தாலும் ஒருபோதும் ஆண்டவரே அந்த கனத்தையும் மகிமையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் கொடுத்த உமக்கே அதை செலுத்த உதவி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்களை எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.